மீன் நான் சிங்கப்பூருக்கு போயிடுவேன்னு சொல்ல வந்தேன். ஓ, அதுக்குள்ள நான் அவங்கள மீட் பண்ண வேணா மாட்டேனா அதான் எனக்கு தெரியல. இதான் என்னோட ப்ராப்ளம். இதுக்கு மேல ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க அங்கிள். 6 மாசம் ஆச்சுன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும். கவலைப்படாத பூஜா. நானும் ஏகலைவனும் சேர்ந்து தேடி உன்னை உன் உறவுகளோடு சேர்த்து வச்சே தீருவோம். ஓகேம்மா, சரி. ஐ எம் கெட்டிங் லேட். நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும். நான் திரும்பி வரது 1 வாரம் ஆகும். டேக் கேர். ஓகே ஓகே. விஷ் யூ வெரி ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. பை. பை. அம்மா, நீ வண்டி எடுத்து நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் போர்டிங் பாஸ் எடுத்து போய் நான் வரேன். ஆமாம், ஓகே. டேக் லக்கேஜ் ஆல்சோ. ஓகே ஓகே. லக்கேஜை நான் எடுத்துகிட்டு வரணுமா தனியா? என்ன கேட்குறான்? ஜீவா சார், லைட் போது பாருங்க. டயலாக் சொல்லி கொடுத்துட்டீங்களா இல்லையா? முடிஞ்சது சார், முடிஞ்சது. முடிச்சிட்டீங்கன்னா வாங்க, ஒரு மானிட்டர் பாப்போம். அப்படியே ஓகே சார். ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி சார், ரெடி சார். ஓகே. கேமராமேன் சார். சொல்லுங்க சார். ரெடி தானே? ரெடி சார். மானிட்டர் பார்த்து டேக் போயிடலாம். ஏன்னா லைட் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே வருவாங்க. சரி. ஃபைனலா 2 பேருக்கு சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். ஓகே. ரெடி. ரோல். ரோலிங். ஆக்ஷன். தேவி, ஒரு அம்மாவா நீ கேட்ட எல்லாமே நான் உனக்கு பண்ணியிருக்கேன். ஒரு மகளா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன். செய்வியாம்மா? சொல்லுமா. என்னால செய்ய முடியற விஷயமா இருந்தா நான் கண்டிப்பா செய்வேன். நம்ம ராஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. எதுக்காக நான் பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கேனோ அதை பண்ண முடியுமான்னு கேக்குறியேம்மா. நான் ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறதே இந்த ஒரு நாளுக்காக தாம்மா. வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஒருவேளை நீ இதை கேட்காட்டியும் நானே ராஜாவை கட்டி வைங்கன்னு உன்கிட்ட வந்து கேட்டிருப்பேன். கட் கட் சார், கட் சார். அது ஒரு நிமிஷம் இருங்க. அது கொஞ்சம் தள்ளி வைப்பா. அம்மா நல்லா பண்றீங்க. இருந்தாலும் இதை நீங்க சொல்லும்போது அம்மா கிட்ட சொல்றீங்க. அம்மா கிட்ட சொல்றதுனால அந்த நாணம் இருக்கணும். அதே சமயத்துல அந்த பையன் மேல இருக்கிற காதலும் தெரியணும். அது பாருங்க, நீங்க அம்மாவை பார்க்க வேண்டாம். இங்க பாருங்க, இப்படி இந்த சைடாவே பாத்துக்கங்க. நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தது இந்த ஒரு நாளுக்காகத்தாமா. அடுத்து நெக்ஸ்ட் அம்மாவை பார்க்க கூடாது, அதே சமயத்துல அங்கேயும் பார்க்க கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ள இருக்கிற அந்தரங்கத்தை நீங்க சொல்ல போறீங்க. சோ நீங்க இந்த முந்தான தலைப்படுத்தி கையில வச்சுக்கிட்டு வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா. ஒருவேளை நீ இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காட்டியும் நானே உன்கிட்ட ராஜாவை எனக்கு கட்டுவீங்கன்னு கேட்டிருப்பேன். அவையில சொல்லணும். ஆனா கை இந்த முந்தான தலைப்புல இருக்கு. ஓகே, புரியுதுமா? ஓகே சார். டேக் போலாங்களா? போலாம் சார். டேரக்ட்ல ஓகே தானே? ரெடி சார். ஓகே. ரெடி சார், போலாமா? போலாம் சார். சார் சார் க்ளோஸ் சார். ஆகல சார். ஓகே சார். ரெடி. ஏய், ஃபோக்கஸ் பண்றா. ஆக்ஷன். எனக்கு முழு சம்மதமா. என் வயித்துல பாலை வாத்த. கட் கட் கட். அம்மா, நான் தான் முதல்ல சொன்னேன்லம்மா, பேசும்போது இந்த முந்தான தலைப்படுத்தி கையில வச்சுக்கணும்னு. வெக்கம் இருக்கணும்ட்டு அம்மா பார்த்தே பேசினா இப்படி சரியா வராது இல்லைங்களா? இந்த விஷயத்துல அம்மா பார்த்து நேரடியா சொல்ல முடியுங்களா? அந்த நாணத்தோட பண்ணுங்க. செஞ்சு காமிச்சேன் இல்லையா? ரெடியா? டயலாக் ஓகேயா? போலாமா? ஓகே சார். ஓகே ஓகே. ஆர்டர். ஓகே சார். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். எது நடந்தா அந்த கணமே சந்தோஷத்துல செத்து போயிடணும்னு நினைச்சனோ, எதுக்காக நான் ஜென்மம் எடுத்தேன்னு நம்பிட்டு இருக்கேனோ அதையே நீ பண்ண முடியுமான்னு கேக்குறியேம்மா. ஓகே, காட் இட். குட். இது ஓகே சார், க்ளோஸ் போயிடலாம். இங்க பாருங்க. ஏய், கேமரா கொண்டா. சரி, வா, க்ளோஸ் எடுக்கணும். வா வா. அடுத்து ஜீவா இங்க வாங்க. கேமரா கொண்டா. சார்.
போதுமா? என்னம்மா நீ என்ன பொண்ணு வயசு பொண்ணு நன்னா சாப்பிட வேண்டாமா? ஒண்ணு வச்சுக்கோ. மா, நான் ஆபீஸ்க்கு வேலை செய்ய போறேம்மா, தூங்கறதுக்கு இல்ல. உமா, உன்னண்ட ஒண்ணு கேட்கணும். என்னம்மா? நீ அப்பாவண்ட பேசுறதே இல்ல. அவர் ரொம்ப வேதனைப்படுறார். எனக்கு கூட தான் வேதனையா இருக்கு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து சாயந்தரமா அதை பத்தி பேசலாம். வேற எதுவும் முக்கியமான விஷயம் இல்லையே. அப்புறம் அப்பா துபாய் போறார். தெரியும். இல்ல, அவர் என்னையும் துபாய்க்கு வர சொல்றார். ஓம் புருஷன் உன்ன கூப்பிடுறாரு, போயிட்டு வா. அது எதுக்கு என்ன கேக்குற? இல்லடி, போயிட்டு இப்போதைக்கு திரும்பி வர்ற மாதிரி இல்ல. அங்கேயே ஹோட்டல பாத்துண்டு செட்டில் ஆயிடலான்னு சொல்றார். புருஷனை பொண்டாட்டி மாறி மாறி கேம் விளையாடுறீங்களா? நீங்க துபாய்க்கு போயிட்டு வந்தாலும் சரி, வராம அங்கே இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, ஏன் முடிவா நான் மாத்திக்கிறதா இல்ல. அப்புறம் ராஜன், இவ்வளோ நாளாக இந்த வேலை இருந்தது, இந்தியாவில் தொங்கிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. என்னப்பா சொல்ற? வேலை போனது உனக்கு நிம்மதியா இருக்கு? ஆமா ராஜன், இதுவும் ஒரு வகையில் நிம்மதியாக தான் இருக்கு. துபாய்க்கு வந்து 6 மாசம் ஆச்சு. நீ அம்மா வந்து தங்கிட்டு போங்கன்னு பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் என்னால் தான் போக முடியல. இப்போதான் கமிட்மெண்ட்டே இல்லையே. சரி, அதானே நானும் என் ஒய்ஃபு அடுத்த மாதம் துபாய்க்கு போகிறோம். அப்போ நீ வேற எந்த வேலைக்கும் ட்ரை பண்ணலையா? எதுக்குப்பா சிரமப்படணும்? இனிமேல் வேலைக்கு போய் சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்க போறோம்? போதும்பா. 20 வயசுல ஓட ஆரம்பிச்சேன், இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேலாவது ஓய்வு எடுப்போம். உனக்கு அதை தான் சொல்றேன். உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, அதனால ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ற. ஆனா எனக்கு அப்படியா? பொண்ணு படிப்பை முடிக்கணும், சின்னனோட காலேஜ் லைஃப், அப்புறம் அவ கல்யாணம், இப்படி நிறைய இருக்குப்பா. இங்க பார், எல்லாத்தையும் நம்ம தலையில எடுத்து போட்டா சாகுற வரைக்கும் கமிட்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். எல்லா பாரத்தையும் பகவான் மேல போடு, அவன் பார்த்துப்பான். நீ எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிற, பட் என்னால அப்படி முடியல. பழகிக்க ராஜன். சரி, நான் கிளம்புறேன். விசா அப்ளை, பர்ச்சேஸ்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரிப்பா, வரேன். ஹலோ. ஆ? என்ன? வா பூஜா. சாரிம்மா, ஏதோ ஞாபகத்துல நீ வந்ததை கூட கவனிக்கல, தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? இல்லை ஆஃபீஸ் வேலையை எங்கேயா வெளில போயிட்டு இருக்கீங்களா? இனிமே ஆஃபீஸ் வேலையா எங்கேயும் போக முடியாதுமா. எங்க ஆஃபீஸ் இப்போ இல்லை. ஆஃபீஸ் இல்லையா? அப்படின்னா விஆர்எஸ் வாங்கிட்டீங்களா? இல்லைம்மா, பிஸ்னஸ் லாஸ்ன்னு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? பிசினஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்காக ஆஃபீஸே எடுத்து மூடுவாங்களா? முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லம்மா. எங்க கம்பெனி 4-5 வருஷமா பின்னையே தான் போயிட்டு இருக்கு. ஐயோ, எவ்வளவு பெரிய கம்பெனி, எத்தனை வருஷமா டாப் பொசிஷன்ல இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு காலம்மா. பிஸ்னஸ் நொடிஞ்சு போன பின்னாடியும் எங்க எம்டி தான் அதை இழுத்து பிடிச்சி நடத்திட்டு இருந்தார். இப்போ அவர் இறந்து போனதுனால அவர் பையன் கம்பெனியை பார்த்துக்க முடியாம க்ளோஸ் பண்ணிட்டாரு. சரி விடுங்க, அதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? இல்லம்மா, என்னால வேலை இல்லாம ஆத்துல சும்மா உட்காந்துருக்க முடியாதுமா. கிட்டத்தட்ட 40 வருஷமா காலையில 8 மணிக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு அறக்க பறக்க ஆஃபீஸ் போய் வேலையை பார்த்துட்டு லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மனசு விட்டு பேசிட்டு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரச்ச காய்கறிலாம் வாங்கிட்டு போவோம்மா. இப்போ இதெல்லாம் மறந்துட்டு எப்படிமா என்னால் இருக்க முடியும்? என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஆம்பளைங்க எல்லாருக்கும் இதே கறி தான். புரியுது. சாரிம்மா, உன்னை பார்த்த இடத்துல என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. டைம் இருந்தா ஒரு நாள் ஆத்துக்கு வந்துட்டு போமா. லக்ஷ்மி உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்டிப்பா வரேன். அப்ப நான் வரேம்மா. ம்.